வழக்கம் போல என்ன சொல்றது? இப்ப தோனி தோனி நல்லா சொல்றாங்க. இப்ப தோனி அடிச்சு தான் ஜெயிக்கணும்னா, அந்த டீம் திருப்பி மூவே ஆகாது. அதுதான் உண்மை. நீங்க வந்து தோனி தான் ஆடணும். அடுத்த கம்பேக் சீசன், அடுத்த கம்பேக் சீசன்னா, இது தோனியால டீம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த இண்டிவிஜுவல். சோ இண்டிவிஜுவலால தோனி இருக்கான். தோனியால அடிக்க முடியுது. அப்படின்னு நான் பெரிய தோனி ஃபேன். அந்த அவரால மட்டும் தான் வின் பண்ணதுன்னா, இந்த பிரான்சைஸ் திருப்பி முன்னாடி போக சான்ஸே கிடையாது. இது வந்து அவருக்கு பெரிய பர்டன். ஐயோ! நம்ம இப்படி விட்டு போயிட்டோமே. அவர் ஒரு கில்ட்ல தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம டீம் நம்ம இவ்வளவு வருஷமா பில்ட் பண்ண பிரான்சைஸ் கரெக்ட்டா பேட்டர்ன பாஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டீம வந்து மூவிங் மூவிங் ஃபார்வர்ட் நல்ல டீமா கொண்டு வரணும்ன்ற தாட்ல இருக்கும். இவங்க ஆடுறத பார்த்தா நான் மட்டும் தான் ஆடுறேன்னா, எவ்வளவு வருஷம் ஆட முடியும்? இப்ப ஆட முடியுது. ஓகே. ஆல்ரெடி இவரால அ டபுள் ஓட முடியலடா. குரூஷியல் ஸ்டேஜ்ல 2 ஓட முடியல. நீ இன்ஜுரி இருக்கிறதுனால ஓட முடியல. அப்ப என்ன தோனியால ஓட முடியலன்னு சொல்லிட்டு இவர் மேல தான் ப்ளேம் போடுவாங்க வந்து. ரோல் என்ன? என்னால 6 அடிக்க முடியும். 250 ஸ்ட்ரைக் ரேட். அதான் சொல்றேன். இந்த மாரி இருக்கு டீம். இனிமேல் என்னப்பா பண்ண போற? இல்ல நான் தான் உனக்கு என்ன பண்ணணும்? சொல்லுப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சாப்பாடு போறேன்ப்பா. இதுக்கு மேல என் உடம்பு ஒத்துழைக்காது.